சவரசராணிப்பட்ட லோ பட்ஜெட் சர்வீஸ் பாருங்க. அட்டகாசமா தெல்ல தெளிவா செம்ம குவாலிட்டியா ஒரு 4-5 வண்டி வந்துக்குது பாருங்க. ஒரு சொல்கிறதோட ஒரு முந்தின நாள் ஒரு அக்காவுக்கு ஒரு வண்டி கொடுத்தமா திருவண்ணாமலை கஸ்டமர் அடா வீடியோவா அது 8 லட்சம் பேர் பார்த்துட்டு அந்த வீடியோவை. எத்தனை லட்சம்? 8 லட்சம். எனக்கு இந்த போட்டி போகிறதுலாம் பார்த்தீங்கன்னா அல்வா சாப்பிட்ற மாரி. ஒருத்தர் என்ன சொன்னார், வாங்கின வேலையும் சொல்லக்கூடாது, வித்த வேலையும் சொல்லக்கூடாது, உன்னை நான் நடுத்தெருவுன்னு கேட்க போகிறேன். எப்படியா நடுத்தெருவுன்னு கேட்க போகிறேன். எனக்கு அல்வா மாரி கழுதான் சொல்ல சந்தோஷமாக இருக்கும். ஏன் சார் நம்மனா வர சொல்ல நான் நடுத்தெருவில் வர எங்கே சார் வந்தோம்? வீட்லேருந்து வந்து வீட திரும்பி வந்து நடுத்தெருவில் வந்தால் அவர் ஆஃபீஸுக்கு பார்த்துக்கு எல்லாத்து வரும். நீ மட்டும் எங்கேருந்து வந்தா? நீ நடுத்தெருலாம் நிற்க வைய கை தொழில் ஒன்றுக்கு சார் எனக்கு. சரவணா உன்னை நான் நடுத்தெருவில் நிற்க வைக்க போகிறேன். நடுத்தெருவில் நிற்க போறியா? அது என்னப்பா ரோடு தானேப்பா? அது இது எங்கப்பா? கடை ஆஃபீஸ் தானே? எங்கப்பா நீ நடுத்தெருவில் அதான் நிற்கிறேன் நான். அதாவது போட்டி போடு சரவணங்கிட்ட ஓராமல் படாத. நான் போயிடுச்சுங்க சார். எப்படியா கை தொழில் ஒன்றுக்கு இது தில்லு வேணும் சார். தில்லு எப்படியா தில்லு வேணும். அது யாருக்கு எடுக்குது? சரவணன் கட்ட மட்டும் தான் இருக்குது தில்லு வேணும் சார். சார் கை தொழில் ஒன்று இருந்தால் போதும் சார். எங்கே வேணா போய் சார், முதலீடே தேவையில்லை சார். சிம்பிளாக சொல்கிறேன் சார். அதாவது லேடிஸை விட ஜென்ஸை விட லேடிஸுக்கு தில் பவர் அதிகமாக வேணும் சார். போ சார் ஒரு பூ கட்டுங்க சார், அந்த பூ கட்டி போய்ச்சிக்கலாம். ஒரு இலை தேய்ங்க, சாப்பாடு இலை தேய்ங்களா போய்ச்சிக்கலாம். தெரியுங்களா? பேசுகிறோம் பேசினா இருப்பா சார். 5 வருஷத்துக்கு முன்னே ஒருத்தர் பேசினாங்க. இன்றைக்கி 5 வருஷம் கழிச்சு பார்த்தா நான் எங்கேயோ வந்துட்டேன். நான் இன்னும் 10 வருஷம் கழிச்சு பேசி வரும். இன்னும் மேலே போய்டுவேன், இன்னும் மேலே அதுக்கு அடுத்து போயிடுவேன். ஆனால் பேசுகிறவங்க பேசினா இருக்கணும். யாரை பற்றி எதுவுமே கவலையே படாதீங்க. தப்பான கமெண்ட்டு பாசிட்டிவ் கமெண்ட் எல்லாம் வரும் சார். தில் பவர் வேணும் சார். நம்மளால முடியும் நினச்சி செய்ப்பாருங்க. கைத்தொழிலுக்கு மிஞ்சது எதுவுமே கிடையாது. கைத்தொழில் இருந்தாக்கா நீ நடுத்தருவில் எங்கே நிற்க வச்சாலும் நான் வந்துடுவேன் சார், அந்த இடத்துக்கு வந்துடுவேன் சார். அதனால் வாங்கின வேலையும் சொல்லுவேன், விற்ற வேலையும் சொல்லுவேன். வண்டி விற்பேன். உனக்கு கஷ்டமாக சொன்னால் இன்னும் அதிகமாக வண்டி விற்பேன். 2000 வண்டி விற்று காட்டுறேன். சவால் விடுற சரவணா தில்லோடு சொல்கிறேன் சார். 2000 வண்டி விற்று காட்டுறேன் சார். என்னால் முடியும் சார். விற்று காட்டல இந்த சரவணா யார் சொல்கிறேன் சார். எண்ணி 2 மாதத்துக்குள்ள 2000 வண்டியை விற்று காட்டல. 60 நாளில் 2000 வண்டியை விற்க போகிறேன் பாருங்க சார். தில் பவர் சார். தில் பவரோடு விற்க போகிறேன். எனக்கு இந்த போட்டி போட்ட அல்வா மாரி போறாம பட மாட்டேன். போறாமன்ற வார்த்தையோட திருப்பி போரு. அதனால் தில்லான வண்டி விற்க போகிறேன். விட்டுறாதீங்க. கம்மியாக கொடுக்க போகிற வண்டியை யார் என்ன சொன்னாலும் பற்றிக்கல சார். கஷ்டப்பட்டு வீட்டு கட்டு சார். ஆனால் நான் கார் வாங்கிக்கிறது என் கடமை சார். ஒரு வீட்டில் கார் இருக்குது சார். சார் மேஸ்திரி வீட்டில், சித்தாள் வீட்டில், எப்படியா எல்லார் வீட்லையும் காருக்குன்னு ஆசைப்படுறேன் சார். ஏழை பாழ எல்லார் வீட்டில் கார் இருக்குன்னா கண்டிப்பாக கார் எடுத்து வருவேன். கம்மியாக கொடுப்பேன் சார். வித்த வேலையை சொல்லுவேன் சார். வாங்கின வேலையை சொல்லுவேன் சார். இதை யாராலும் சொல்ல முடியாது சார். நான் சொல்லுவேன் சார். அருமையான வண்டி உங்களுக்கு கோசம் இன்றைக்கி வேலை கம்மியாக தர போகிறோம். வா என்ன ஆகட்டும் பார்த்துலாம். 2008 மாடல் சார். FC 28 பேப்பர் கரண்ட்டு. செம்மையான வண்டி சார். ஜென்ரேஷனே தெரிஞ்ச வண்டி. எங்கிட்ட 1,70,000 சார். அவ்வளோ போவா சார். யாரும் எங்களாலாம் வாங்க மாட்டாங்க சார். சார் கஸ்டமர் 1000 ரூபா சொல்கிறாங்க. சரவணா வீடியோவில் 1000 ரூபா சொல்கிறேன். ஆனால் கிட்டவா லோ பட்ஜெட் சரவண்கிட்ட கேளுங்க. நான் இருக்கிற கவலைப்படாது. நான் குறைச்சி வாங்கி தரேன் சார். கஸ்டமர் சொல்லிட்டேன் சார். சரவணன் கூட வீடியோவில் சொல்லிட்டேன் சார். ஆனால் லோ பட்ஜெட் சரவணை விலை கம்மியாக கொடுப்பேன். எவ்வளோக்கு? 1000 ரூபா கிடையாது, 1,45 கிடையாது, 1,35 கிடையாது, வெறும் 1,25,000. நல்ல வண்டி, தெளிவான வண்டி, செம்ம குவாலிட்டியாக இருக்க வண்டி. 2 ஓனர் FC இன்சூரன்ஸ் காரில். அடுத்து பாருங்கள் செவர்லெட் பீட்டு பெட்ரோல் வண்டி. கஸ்டமர் 1,50,000 கேட்குறாங்க. கிட்ட வாங்க 1,45, 1,35, 1,25,000 தரேன் சார். எத்துன்னு போ சார். நல்லா கேட்ட சார். சும்மா இன்னத்த வண்டி வேணும் பல அடிச்சுட்டு நல்லா மேக்கப் பண்ணிட்டு வண்டி எடுத்து நிற்க வச்சிட்டாக்கா 10,000 கூட 20,000 கூட 50,000 கூட ஒரு யார் வந்து வாங்குவாங்க? நல்லா பவுட்ரு அடிச்சுக்கோ, லிப்டிக் அடிச்சுக்கோ, பேரல் வெளி போட்டுக்கோ, காலையில் இருந்து குளிச்சுட்டு வெளியே வா. டிச்சுக்கு அவ்வளோ சாயமாக போவோம். எப்படியா எல்லாம் தான் சார். இருக்கிற பொருளை சொல்லி விற்றா எல்லோரும் வாங்குவாங்க சார்.
100 வண்டியில் 200 வண்டி கூட வாங்குவாங்க சார். விலை கம்மியாக கொடு, நியாயமாக கொடு, கண்டிப்பாக எல்லாரும் வாங்குவாங்க. அதனால் இருக்கிற பொருள் சொல்லுங்க, கம்மியாக சொல்லுங்க, நியாயமான விலையை சொல்லுங்க. எல்லாம் கஷ்டப்பட்டு வர ஃபேமிலி சார். ஒரு ஆசை கனவு எல்லாருக்குமே. அடடா நம்மளும் கார் வாங்குமான்னு ஒரு கனவோடு வருவாங்க சார் எல்லாருமே. சார் இன்னைக்கு கூட சொல்கிறேன் சார், பணத்து காசெல்லாம் இந்த வண்டி நான் விற்கல சார். எல்லா ரூட்டில் கார் இருக்கணும் சார். நான் கஷ்டப்பட்டேன் சார். சார் எங்கள் ஃபேமிலி 30 கிலோமீட்டர் நான் நடந்து வந்தேன் சார். கார் குத்துரு இல்லைன்னு சொல்லிட்டு 30 கிலோமீட்டர் நடந்து வந்தேன் எங்கள் ஃபேமிலி. நாங்கள் கல்யாணத்துக்கு எங்களை கூப்பிட்டு 30 கிலோமீட்டர். இன்றைக்கி பாருங்கள் 3000 கார் நிற்குது. அதுக்கு யார் காரணம்? நீங்கள் தான் சார், நீங்கள் தான் காரணம். அதனால் கண்டிப்பாக எல்லாருக்கும் வண்டி எடுத்து வருவேன், கம்மியாக எடுத்து வருவேன். நல்லா இருக்கணும் சார். அடுத்து பாருங்கள், செம்ம குவாலிட்டியான வண்டி பாருங்கள். தெல்லாம் தெளிவான வண்டி. ரிட்ஸு டீசல் வண்டி. லிட்டருக்கு 20 கொடுக்க மைலேஜ். ஏசி, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, சென்ட்லாக்கு, 31 பேப்பர் கரண்ட், இன்சூரன்ஸ் கரண்ட்டு. நேற்று சாயங்காலம் வந்துச்சு சார் வண்டி. சார் நான் குவாலிட்டியாக சார் நான் எவ்வளோ போவேன் சார்? கம்மியாக தான் போவோம் சார். 3 ரூபா சொன்னார் சார். 3 ரூபா போவா சார்? யாரும் வாங்க மாட்டாங்க சார். 2.25 பண்ணி 2.25 கூட போவா சார். சரி 2000 பண்ணி கொடுனாரு. கிட்ட வாங்க, அவர் வச்சு கூப்பிடுற, டைரெக்டாக பேசலாம். 5-10 முன்ன பெண்ணை வேகம் பண்ணி தர வாங்க. அருமையாக இருக்கும். 2011 12 ரிஸ்ட்டு. ஓனர் பார்த்தினாக்கா 2 ஓனர், 31 பேப்பர் கரண்ட்டு. செம குவாலிட்டியாக இருக்கும். கஸ்டமர் 2.50 கேட்குறாங்க. வச்சு வாங்க, முன்ன பெண்ணை பேசி சேர்த்துறேன். அருமையான வண்டி. ரிட்ஸு டீசல் வண்டி. உள்ளே இன்ட்ரி காட்டுறேன் பாருங்க. சூப்பராக சார் வண்டி. ஃபேன்சி நம்பரு 6900. ஏசி, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, சென்ட்லாக் எல்லாமே பண்ணு பாரு. டக்குன்னு காட்டு. டைம் ஆயிடுச்சு ஸ்கூலுக்கு. அந்த வண்டி பாருங்க, அந்த வந்து தந்துக்குதா பாருங்க. அருமையான வண்டி பாருங்க. உள்ள சீட்டு இன்ட்டுலாம் காட்டுறோம் பாருங்க. அவ்வளோ அருமையாக இருக்கும் வண்டி. நல்லா சார் வண்டி. 1,35,000 யாருமே தர மாட்டாங்க. நல்ல வண்டி, மிஸ் பண்ணாதீங்க. சூப்பரான வண்டி. இது ஒரு வண்டி பாருங்க. விட்றாதீங்க. நல்ல வண்டி, நிறைய வண்டி தரேன். எல்லோரும் சொல்லுங்க கமானில். நான் எதனா தப்பு தவறு அதை பேசியிருந்தேன் பண்ணி சேர்த்துங்க. ஏன்னாக்கா எனக்கு ரொம்ப கொஞ்சம் யாருன்னா ஒருத்தர் யாருன்னா சொல்லிட்டாச்சுக்கா நான் கோவம்லாம் பண்ண மாட்டேன். ஆனால் யாருன்னா ஒருத்தர் போட்டின்னு மட்டும் விடவே மாட்டேன். நம்ம கமாலில் சொல்லுங்கள், சரவணா விற்ற வேலையை சொல்லு, வாங்கின வேலை சொல்லி, யார் என்ன பண்ணுறோ பார்த்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு. ஏன்னா இது ஒரு 6 மாதத்துக்கு முன்னே திடீர் மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் விற்ற வேலை சொல்லுவாங்கன்னு சொல்கிறேன்னாக்கா, சார் விற்ற வேலையை சொன்னால் மட்டும் சார் கஸ்டமர் வந்து வாங்குவாங்க. வாங்கின வேலையை சொல்லாதான். இப்போ வீடியோ போட்டால் வீடியோ நல்லா இருக்குதுன்னு சொன்னாக்கா அம்மா தொலைவு வராங்கனாக்கா இந்த வட்டி என்ன ரேட்டு தெரிஞ்சால் பணம் ரெடி பண்ணி வரவங்க கூட வருவாங்க. அங்கேருந்து வரவங்க கூட பரவாயில்ல இந்த சரவணன்னா 1.25 சொல்லிக்கிறாரு. சரிப்பா வந்தால் ஒரு 1.20 எதனா ஒரு 5-10 குறைச்சி எடுத்துடலான்னு சொல்லிட்டு எல்லாம் எடுத்து வருவாங்க. அதனால் வாங்கின வேலையை சொல்ல, விற்ற வேலையை சொல்லாம மட்டும்தான் வருவாங்க. அதனால் வாங்க. யார் என்னன்னா சொல்லி மாட்டேன் சார். யாரை பற்றி எனக்கு கவலை சார். ஆனால் ஒன்று சார், யாருன்னா ஒருத்தர் நம்மளை சொல்கிறானாக்கா சோர்ந்து மட்டும் போய்டாது. வாழ்க்கையில் வந்து சோர்ந்துடாதீங்க. எனக்கு நம்மளை பலத்தை அடிக்கிறதே நம்மளை அடிக்கிறது அது ஒன்று தான். வாழ்க்கையில் சோர்ந்துடாது. தில் பவர் இருக்கணும், தில் இருக்கணும் மெயினாக. அது அக்காங்களுக்கு மெயினாக, லேடிஸுக்கு ரொம்ப நான் சொல்கிற வார்த்தை ஒரு வார்த்தை. ஏன்னா சொல்லிட்டானா சோர்ந்து போய்டாதீங்க. நம்மளுக்கு கை தொழிலுக்குது, கவலையே படாதீங்க. இலை தேய்ச்சி போய்ச்சிக்கலாம், ஒரு பூ கட்டி போய்ச்சிக்கலாம், இட்லி கடை வச்சு போய்ச்சிக்கலாம். நிறையா தொழில் இருக்குது. அதனால் தில்லாக இருக்கணும், தில்லாக வேலை செய்யுங்க. சொல்லிட்டான்னு சொல்லிட்டு சோர்ந்து மட்டும் போய்டாதீங்க. நல்லா இருப்போம். எண்ணம் போல் வாழ்க்கை. இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஆல் பெல்ல கிளிக் பண்ணுங்கள். புதுசாக வீடியோ பார்க்குறவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண தான் இந்த வீடியோ லைவாக வரும். இன்னொரு முறை சொல்கிறேன் பாருங்கள். 2011 12 ரிஸ்ட்டு 2,25,000 கேட்குறாங்க. 1,35,000 தரலாம். செவலட் பீட்டு 2008 28 பேப்பர் கரண்ட்டு. நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தோன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டில் வெறும் 1,35,000 கேட்குறாங்க. அந்த வண்டி பாருங்கள் 2.50 கேட்குறாங்க. வாங்க முன்ன பின்ன பேசி தர 12 மாடலு
விட்றாதீங்க. நம்மளது இடம் பார்த்தீங்கன்னா வேலூர் to சென்னை போகிற பைப்பா, திருச்செந்தூர் முருகன் காசு. கமாலில் ஹார்ட்டில் சொல்லுங்க, ஹார்ட்டில் லைக் எவ்வளோ போகிறோ போடுங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. எல்லோரும் போட்டோம். இன்றைக்கி அடி சொன்ன மாரியே எண்ணி 60 நாளில் 2000 வண்டி விற்று காட்ட போகிறேன். அது இன்னும் அதை ஆட்ட போகிறேன். வர்றவங்களுக்கு கம்மி தாச்சு. பணத்தை மட்டும் கண்ணில் எடுத்துன்னு காட்டுங்க. கட்டு எடுத்துருங்க பணத்தை. கட்டாக பணத்தை நான் கடுகு டப்பாவில், மிளகா டப்பாவில், பீரோவில் எங்கெங்கே எடுத்துருவாங்க. அதுக்குன்னு பேங்க்கில் போய் எடுத்துட்டு போகிறீங்க. சேர்த்து வச்சு பண்ணுறது நாங்கள் நல்லாயிருக்கும். நன்றி, வணக்கம் சார்.